வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தீத்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க 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 வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய பௌர்ணமி தினத்திலே அருமையானதொரு பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன்.
அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடனே துவங்குவோம். வேதாத்திரியமும் வேதாகமமும் என்ற தொடர் நற்சிந்தனையின் 20ஆம் பகுதி மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியமும் வேதாகமமும் 20ஆம் பகுதியிலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற கிறிஸ்தவத்தின் ஒரு முக்கியமான கோட்பாட்டை பற்றிய சிந்தனையை இன்றைக்கு துவங்குகிறோம். பாவம், பாவம் 2 சொற்கள் உண்டு. பாவம் அல்லது பாவனை என்பது முகத்தின் இயல்பான தோற்றத்திலிருந்து சற்று வேறுபடுத்தி ரசனைகளை காட்டுவது பாவம், பாவனை என்று சொல்லுவாங்க. பாவம் என்பது தெய்வ நீதி என்ற அசல் இறை நீதி ஒன்று, இயற்கையுடைய இயக்க சட்டம் ஒன்று. இதை மாற்றி பல்வேறு பாவனைகளில் அதற்கு முரண்பட்டு செயல்படுவது பாவம் என்ற பழிச்செயல். இந்த பாவத்திற்கான விளைவு நோய்கள், பல வகையான சிக்கல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள். இவற்றின் உச்சம் என்ன என்று பார்ப்போம். பாவத்தின் உச்சகட்டமான சம்பளம் என்ன என்றால் மரணம். மரணம் என்ற சொல் இறப்பை மட்டும் குறிப்பது அல்ல, அகால இறப்புகளை குறிக்கும். கொலை, தற்கொலை, விபத்து போன்ற அகால இறப்புகளை குறிப்பதுதான் மரணம் என்ற சொல். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் ஏன் செய்கிறோம்? மனிதர்கள் ஏன் பாவத்தை செய்கிறார்கள்? அறியாமையினால் செய்யப்பட்ட பாவங்கள். மனிதன் தோன்றிய போதே விளக்கங்களோடு, வாழ்க்கை நெறிமுறைகளோடு வாழவில்லை. உணவை சார்ந்த வாழ்க்கை. அதிலே பங்கிட்டு வாழ்ந்ததும் உண்டு, பறித்து வாழ்ந்ததும் உண்டு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் மனிதனுடைய சிந்தனைகள் உயர்ந்து தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் கண்டெடுத்த மகான்கள் அந்த நேரம் தொட்டு தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறையிலேயும் மக்களுக்கு தர்ம நியாயங்களை போதித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அப்படி யூத மதத்திலே தோன்றிய இயேசுபிரானும் தெய்வ நீதியை பற்றிய பல கருத்துக்களை மக்களுக்கு பேசி வந்தார்கள். ஆனால் இன்று வரைக்கும் மக்கள் துணிந்து பாவத்தை செய்கின்ற ஒரு நிலை பரவலாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நாளுக்கு நாள் அதர்மத்தின் வாசல் அகன்று கொண்டே போகிறோம். தர்மத்தை பற்றி பேசுவாரும் இல்லை, பின்பற்றுவார் மிக சேர்தான். இதற்கு காரணம் என்ன? இயேசுபிரான் ஒரு வசனத்துல சொல்றார், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவரது இருதயம் கொழுத்து கிடக்கிறது என்கிறார். இருதயம், பொதுவாக இதயம் என்பதுதான் சரியான சொல். இருதயம் என்பது இரத்த ஓட்டத்திற்கான உறுப்பு. இதயம் என்பது உடல் மூலத்திற்கான கருமையம், ஆத்மா. ஆனால் இந்த இடத்துல அந்த சரியான வார்த்தையின் டிரான்ஸ்லேஷன் இல்லாத காரணத்தினால
இதயம் என்ற சொல்லுக்கு பதிலாக இருதயம் என்று பேசப்படுகிறது. இருந்தாலும் நோக்கம் ஆத்மாவை பற்றிய கருத்து என்பதனால் இங்கே ஆத்மா என்று பொருள் கொள்வதுதான் சரியானது. சரி, இந்த மக்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும், பார்க்காம கேட்காமையா இருக்கிறோம். எதை பார்ப்பதில்லை கேட்பதில்லை என்றால் நல்லவற்றை பார்ப்பதில்லை, நல்லவற்றை கேட்பதில்லை, நல்லவற்றை பேசுவதிலே ஆர்வம் இல்லை. இப்ப விளைவு என்ன? துன்பம் சேர்கிறது, பகை சேர்கிறது. இது பற்றி அனுபவித்த பிறகு கூட இவை ஏன் வருகின்றன என்று சிந்தித்து பார்க்காமலும், அவற்றை பற்றி பேசுகின்ற நற்சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களை அலட்சியப்படுத்தியும் வாழ்கின்ற அவலத்தை தான் சொல்கிறார்கள். நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்களது இதயம் கொழுத்து கிடக்கிறது. அதாவது இந்த ஆத்மாவை மாயை மறைத்து கிடக்கிறது. தன் இயற்கை அறிவை மடமை என்னும் பனி திரையாலே மூடுகிறான். அதனால் தெளிவான பார்வை கிடைக்காதல்லவா? அப்ப தர்மத்தின் பாதை நமக்கு அருகிலேயே இருந்தாலும் கூட அதை கண்டுகொள்ளாமல் எல்லோரும் பயணிக்கின்ற வழியிலேயே நாமும் பயணிப்பதுதான் பாதுகாப்பு என்ற மயக்கத்திலே அதர்மத்திலேயே மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றை பெருக்குகின்ற வகையில் இன்றைக்கு அரசியல், கடவுள் நம்பிக்கை, பொருளாதார துறையில் இருப்பவர்கள், இப்படி இந்த 3 துறையில் இருப்பவர்கள் தான் தலைமை ஏற்கிறார்கள். உலகத்திற்கு தலைமை தாங்குவது யார் என்றால் இந்த 3 துறை தலைவர்கள் தான். ஆனா இந்த 3 பேருமே பணத்தையும் பதவியையுமே மையமாக கொண்டதனால் இன்றைக்கு நல்லதை போதிக்க வேண்டியவர்களே போதிக்க தவறுகிறார்கள். இப்போ இந்தியாவில் பார்க்கிறோம், எத்தனையோ மடங்கள், எத்தனையோ மத குருமார்கள், அந்தந்த மடங்களுக்கு அருகிலேயே சொந்தமாகவே புகழ்பெற்ற கோவில்களும் உண்டு. என்னுடைய கேள்வி என்ன என்றால், இந்த மடாதிபதிகளுக்கு தினசரி அந்த கோவிலுக்கு போய் வருகின்ற பக்தர்களுக்கு தர்மத்தை போதிப்பதை விட வேறு என்ன முக்கியமான வேலைன்னு கேட்கிறேன். எந்த மடாதிபதியும் பக்தர்களுக்கு அவள் எளிதில் காட்சி தருவதில்லை. ஏதோ இவரே கடவுள் போல ஏதோ ஒரு பொது நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சி மட்டும் தலைமை தாங்கி மக்களை காலில் விழும்படி செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர நம்முடைய கடமை இந்த மக்களுக்கு ஞான தீபத்தை ஏற்றுவது என்ற சிந்தனை அவருக்கு இல்லையே. மக்களுக்கு சொன்னால்தானே தெரியும், சொன்னாலே கேட்க மாட்டாங்க. அதனால்தான் வள்ளுவர் பிறந்தகை 2050 ஆண்டுகள் முன்பே அறத்தை சொன்னா கேட்க மாட்டாங்க, போதாது அரண் வலியுறுத்தல் என்றார். கொஞ்சம் அழுத்தி சொல்லு, அப்பதான் கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. எனவே மேம்போக்காக சொன்னா யார் கேட்கிறாங்க? சோ அதற்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். இதை கட்டாயம் பின்பற்றி ஆக வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருக்கணும். இது யார் விதிக்க முடியும்? ஒன்று மத தலைவர்கள் அல்லது அரசியல் தலைவர்கள். பொருள்துறை தலைவர்கள் சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இது அதிகாரம் கிடையாது. அப்ப அந்த 2 துறை உள்ளவர்களும் மக்களுக்கு தர்மத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை என்றால் மக்கள் எங்கே சிந்திப்பாங்க? ஆனாலும் இறைவனின் கருணை என்ன என்றால், எப்போது இந்த மனிதன் தெரிந்துவிட மாட்டானா என்று ஒரு நப்பாசு இருக்கும் போல. அதனால் அதன் கடமை அது தவறாது செய்கிறது. அந்த கடமையில் விளைந்தவர்கள் தான் அவதார புருஷர்கள். அப்படி வந்த மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இவர்கள் வேதத்திலும் என்ற மனவளக்கலை பயிற்சிகளையும் தத்துவங்களையும் விஞ்ஞானபூர்வமாக அறிவுபூர்வமாக நமக்கு விளக்கி சொல்கிறார்கள்.
எங்கே விஞ்ஞானம் மேற்கொண்டு விளக்க முடியாமல் தேக்கமடைகிறதோ அந்த இடத்திற்கு மேலாக தத்துவத்தை மட்டுமே துணை கொண்டு விளக்குகிறார்கள். அதாவது இறை துகள் மற்றும் சுத்த வெளி என்ற இறைநிலை. இந்த இரண்டு அம்சங்கள் தான் விஞ்ஞானத்தால் விளக்க முடியாதவை. அணு வரைக்கும் விஞ்ஞானத்தின் துணை கொண்டே விளக்க முடியும், வாழ்க்கையும் விளக்க முடியும். இந்த இரண்டு அம்சங்களை தவிர மற்றெல்லாவற்றையும் சயின்டிபிக்கலி விஞ்ஞானபூர்வமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், விளக்கி சொல்ல முடியும். வேதத்திரியம் ஒன்றுதான் இன்றைக்கு அறிவியலோடு ஒத்துப்போகக்கூடிய ஆன்மீகம். உலக அளவில் அது பரவி கொண்டிருக்கிறது. மெதுவான ஒரு வளர்ச்சி வச்சுங்களேன். அருட்தந்தை அவர்களின் அறிவு விளைந்த கருத்துக்களை விஞ்ஞானத்தோடு இணைத்து விளக்குகின்ற போது கேட்பவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஈடுபாடும் ஆர்வமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வெறும் கற்பனை கதைகளை சொல்வதை விட இதுதான் உங்களுடைய துன்பங்களுக்கு காரணம், யோசிச்சு பாருங்க என்று சொல்லுகின்ற போது ஏற்கின்ற ஒரு மன பக்குவம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தொடர்ந்து கேட்ட விளக்கத்தை தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்கின்ற போது அனுபவபூர்வமாக உடல் நல மேன்மை, மன வளத்திலே மேன்மை, நட்பு நலத்திலே மேன்மை, வாழ்க்கை வளத்திலே மேன்மை, இவை அனைத்திற்கும் மேலாக நாம் நிறைவாக வாழ்ந்து விட்டோம் என்ற ஒரு ஆத்ம திருப்தி. இதுதான் மிக முக்கியமானது. இறப்புக்குள் நாம் பெற வேண்டிய பக்குவம் என்ன என்றால், நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன், மேற்கொண்டு எதையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது, பூமிக்கு நன்றி சொல்லி புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற மன பக்குவமே உச்சகட்டமான பக்குவம். இதை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மற்ற மகானின் கருத்துக்களையும் இணைத்து நாம் சிந்திக்கின்ற போது மகிழ்ச்சி சொன்ன கருத்துக்கள் எல்லா மகானுடைய கருத்துக்களோடு இணைவது மட்டுமல்ல, ஒத்துப்போவது மட்டுமல்ல, மற்ற மகானின் கருத்துக்களுக்கு ஒரு முழுமையை அளிக்கிறது. நதிகள் அனைத்தும் கடலில் சங்கமிப்பதை போல இந்து தத்துவம், கிறிஸ்தவ தத்துவம், இஸ்லாமிய தத்துவம், பௌத்த தத்துவம் என்று எல்லா மதங்களின் தத்துவங்களும் வேதத்திரத்தில் சங்கமிப்பதையும் நாம் பார்க்கலாம். பொதுவாக எல்லோரும் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் இன்பம் அல்லது துன்பம் இரண்டுதான். இவற்றிலே துன்பத்தை எந்த ஜீவனும், மனிதன் மட்டுமல்ல எந்த ஜீவனும் விரும்புவதில்லை, நேசிப்பதில்லை. சரி, மனிதன் வேண்டுகின்ற சுகங்களை சில சமயம் கொடுக்காத கடவுள் மனிதன் விரும்பாத துன்பத்தையும் மரணத்தையும் ஏன் தருகிறான்? யாரும் கஷ்டத்தையோ மரணத்தையோ கேட்டதாக சரித்திரம் கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போறான். அப்ப வருந்தி வருந்தி வேண்டியதை கொடுக்காத இறைவன் வேண்டாத மரணத்தை கொடுப்பது ஏன்? இந்த கேள்விக்குரிய பதில்தான் இயற்கை விதி, தெய்வ நீதி என்பதை சாதாரண மக்களுக்கும் விளங்க வைக்கும். 2500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய புத்தர் பெருமான் வறுமை ஏன், முதுமை ஏன், மரணம் ஏன் என்றுதான கேள்வி எழுப்பினார். சரி, அதற்கு பல கால தேடலின் பிறகு அவர் கண்டெடுத்த உண்மை என்ன? ஒற்றை வரி தந்த ஞானம். ஆசையே துன்பத்திற்கெல்லாம் காரணம். ஒற்றை வரி. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வரியில் தீர்ப்பு சொன்னார் கௌதம புத்தர். ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம். வளர்ந்த மனிதன் ஆசைகளால் வாழும் வழிகளில் நேர்மை இல்லை என்கிறார் கண்ணதாசன். வளர்ந்த மனிதன் ஆசைகளால் வாழும் வழிகளில் நேர்மை இல்லை.
நேர்மை தவறுகின்ற போது அதற்குரிய தண்டனை, இது தண்டனைன்னு பேசுறோம் பொதுவா, ஆனா அசல் கோணத்தில் பார்க்கிற போது இது தண்டனை அல்ல, ஒரு திருத்தத்திற்கான முன்னெடுப்பு, ஒரு திருத்தத்திற்கான முன்னெடுப்பு. சைவ சித்தாந்தத்துல இறைவனுக்கு அன்பும் கருணையும் தான் உண்டு. தண்டிக்கின்ற குணம் இறைவனுக்கு கிடையாது, அவனுக்கு தேவையும் இல்லை. இந்த கருணை என்பதை இரண்டு வகையாக பேசுகிறது. ஒன்று அறக்கருணை, இன்னொன்று மரக்கருணை என்று இரண்டு வகையாக கருணையை பிரித்து பேசுகிறது சைவ சித்தாந்தம். இன்று என்ன பொருள் இந்த இரண்டு சொற்களுக்கு என்று பார்க்கின்ற போது, இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது, அவருடைய தாய் அதற்கு பசிக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறாள். அந்த பால் அருந்தி சிறிது நேரம் கழித்து மறுபடியும் பசிக்கும், மறுபடியும் அழுகும், மறுபடியும் பால் ஊட்டுகிறார். இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த குழந்தைக்கு வயிற்று உபாதையோ வேறு உடல்நல கோளாறோ வந்துவிட்டால் அதை நீக்கி மீண்டும் ஆரோக்கியத்தை தருவதற்கு தாய் அதற்கு மருந்தை புகட்டுகிறார். இனிய தாய்ப்பால் போல மருந்து சுவைக்குமா? சுவைக்காது. அப்ப குழந்தை அதை மறுக்கும், அதை குடிப்பதற்கு விரும்பாது, துப்பும். தாய் என்ன பண்றாங்க, அப்படி எப்படி மூக்க பிடிச்சி கையை கால் அமைக்க பிடிச்சி எப்படியும் அந்த மருந்தை புகட்டி விடுகிறார். அப்ப அந்த குழந்தையை படுற அவஸ்தையை பார்த்தோம்னா, ஏமா அந்த குழந்தை எப்படி அவஸ்தைப்படுத்துற என்று கேட்க தோணும் இல்லையா? அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்படி விட்டு எப்படிங்க நோய் குணமாகும், கசக்கும் தான், இது குடிச்சா தானே வியாதி குணமாகும், மறுபடியும் ஆரோக்கியமா விளையாட முடியும் என்று சொல்றாங்க இல்லையா? இது மரக்கருணை, அதாவது துன்பத்தை நீக்கி மீண்டும் ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற ஒரு செயல். ஆனாலும் இது அந்த குழந்தைக்கு பிடித்தம் இல்லை, ஆனாலும் இதை செய்தால்தான் அதுக்கு சுகம் கிடைக்கும். அதனால் இது ஒரு வகையில் துன்பத்தை நீக்குகின்ற கருணை. ஆனா துன்பப்படுது இல்லையா, அதனால் இது மரக்கருணை. அது போல ஒரு ஜீவனின் அல்லது மனிதனின் வாழ்க்கை தேவைகள் அனைத்தையும் அளிப்பது இறைவனின் அறக்கருணை. அதே சமயத்தில் தேவ நீதிக்கு முரண்பட்டு பாவங்களை செய்கின்ற போது அந்த பாவத்தின் அழுக்கு, அந்த கரை நீக்குவதற்கு துன்பத்தை கொடுத்து ஆத்மாவை சுத்தப்படுத்துகிறது அல்லவா, அது இறைவனின் மரக்கருணை. எனவே இறைவன் யாரையும் தண்டிப்பது இல்லை என்ற அற்புதமான கருத்தை சொன்னது சைவ சித்தாந்தம். இந்த கருத்தோடு இன்றைக்கு நிறைவு செய்வோம். மேலும் அடுத்த வகுப்பிலே எப்படி இந்த பாவத்தினுடைய பரிணாமம் வருகிறது என்ற கருத்துக்களை சிந்திப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, அருமை. வாழ்க வளமுடன். பாவத்தின் சம்பளம் மரணம், இது தொடர்பான ஒரு கேள்வியே ஐயா. இன்றைய நிகழ்காலத்திலே ஒரு சர்ச்சை இந்தியாவிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. பாவத்தின் சம்பளமாக மரணத்தை பரிசளித்து விட்டால் அவன் எப்பொழுது அதை எதிர்கொண்டு திருந்துவது? இந்த சமுதாயத்திற்கு ஒரு உதாரணம் இல்லாமல் அவன் வாழ்க்கை முடிந்து விட்டால் அவனால் துன்பப்பட்ட உயிருக்கு என்ன பதில் சொல்வது, என்ன வழிகாட்டுவது? இது வெறும் மரணத்தையே சம்பளமாக கொடுத்து விட்டால் என்னதான் பதில் இப்படின்னு வெகுஜன மக்களின் கேள்வி. இது கொஞ்சம் நேரமாக நாளைக்கு வச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு பேசுவோம். நம்ம நாளைக்கு இதுக்கான விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஐயா. ஓகேங்க. ஆமாங்கய்யா. இன்றைக்கு சிறப்பாக புதிய தலைப்பிலே தொடர் நற்சிந்தனையிலே
வேதாத்திரியமும் வேதாகமமும் என்ற தலைப்பிலே நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களையும் அவரதும் அன்பு குடும்பத்தினரையும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சூடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்த உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் விஞ்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.